ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சவுண்டு கொஞ்சம் கிளியராக இல்லை. எனக்கு விட்டு விட்டு எனக்கு ஒர்க் ஆகுது. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மரத்தை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள். மழை நேரத்தில் ரொம்பவுமே தழுவடிச்சிருக்கு, நிறைய இலை தழுவடிச்சிருக்கு. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். பச்சையில பாம்பு இந்த மரத்தில் நிறைய இருக்குது. பச்சை பச்சையாக இருக்கிறத கண்ணுக்கு தெரிய வர மாட்டுது. இந்த மாதிரி யாராவது பூவரச மரம், இது வந்து எங்கள் ஊரில் பூவரச மரம்னு சொல்லுவோம். பூவரச இலையிலே பிப்பி சென்றூதினோ பள்ளிக்கூட பாடம் மறந்து பட்டாம்பூச்சி கூடினோ, அந்த பாட்டில் வரும் பார்த்தீங்களா, பூவரசத்தில் இதுதான் அந்த மரம், பூவரச இலை. இது வந்து மழை நேரத்தில் ரொம்பவே தழுவடிச்சிருக்குது. அதனால் பச்சையில் பாம்பு இருக்குது, வெட்டி விட்ருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா காலைக்கு இட்லியை வச்சு சாப்பிட்டாச்சு. பாத்திரத்தை கழுவ போட்டுருங்க. இதையும் சேர்த்து கழுவ போட்டு கழுவணும். கடலை சட்னி வச்சுருந்தேங்க, அம்மாட்ட தான் வாங்கினேன். கொஞ்சமாக தான் கேட்டேன், அம்மா நிறைய தண்ணி கழுவாருங்க. இன்றைக்கும் வைக்கிறதுக்கு மட்டும் தான் கேட்டேன், நிறைய தண்ணி விட்டுருக்காங்க. உடச்சி வறுத்து வைக்கணும். மிச்சம் இருந்த இட்லியை பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விடுவாங்க. உப்புமா மாதிரி கலரி கொடுத்தா சாப்பிடுவாங்க காப்பி போட்டுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப குப்பையாடாது. நம்ம தான் எல்லாத்தையும் பெருக்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டான். அடுப்பு தொடச்சாச்சு. கீழே அவ்வளோத்தையும் பெருக்கி தள்ளிட்டு தான் பாஸ்தா வாங்கிட்டு மீன் வச்சுருக்கு. மீன் வாங்கிட்டு ரசம் வச்சு மீன் பொரிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தட்டி எவ்வளோக்கு இறங்கிருக்கு பார்த்தீங்களா, அதனாலேயே வெயில் எங்களுக்கு உள்ளே வராது. அதுதான் ரீசன். வெயில் உள்ளே வராது, ரொம்ப வீட்டுக்குள்ளே குளிராகவே இருக்குது. தட்டி ரொம்ப இறக்கமாக போட்டுட்டாங்க. சாலை மீன் வந்து வாங்கியிருக்கான் பாரு, சாலை.